வணக்கம், என் பேர் ராஜன். குரானில் தீவிரவாதத்துக்குன்னு சொல்லி அது எதுவும் இருக்கா இந்த இல்லையா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா எது தவறு செஞ்சாலும் அல்லா தாலா மன்னிச்சிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே இதில் காமிச்சிட்ருக்காங்க. அது எனக்கு ஒரு டவுட்டு. சரி சரி. அதாவது தீவிரவாதம் என்று இஸ்லாத்தில் குரானில் இருக்குதான்னு கேட்குறாங்க. குரானை பொறுத்த வரைக்கும்ங்க நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தங்களுடைய வாழ்நாளில் இஸ்லாத்தை பிரச்சாரம் 40 வயசில் பிரச்சாரம் பண்ணுறாரு. முகமது நபி அவர்கள் 40 வயசு வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்தார். ஒரு வியாபாரியாக 25 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் வணிகராக வியாபாரியாகத்தான் முகமது நபி இருந்தார்கள். அந்த ஊரில் பெரிய செல்வந்தராக அவங்க தான் இருந்தாங்க. 40வது வயதில் எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், கற்சிலைகளையோ வேறு யாரையும் மனுஷனையோ மரத்தை எதை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு இது புது கொள்கையாக தெரியுது. அந்த மக்கள் எதை வேண்டுமானாலும் கடவுளாக கருதி கொண்டிருந்த அந்த மக்காவில் வசித்த அந்த மக்களுக்கு இது புது கொள்கையாக தெரிந்தவுடனே முகமது நபி எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு என்றால் கடுமையான எதிர்ப்பு. அந்த மாதிரியான எதிர்ப்பை உலக வரலாற்றில் யாரும் சந்தித்திருக்க முடியாது. அப்போ முகமது நபியை அடிக்கிறாங்க, முள்ள தூக்கி போடுறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க, அவங்கள எந்த வகை வெளியில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. அப்போ ரகசியமாக சொந்த ஊரில் செல்வாக்கு படைத்தவராக இருந்தும் வசதி படைத்தவராக இருந்தும் உயர்ந்த குலத்தில், குலம் இஸ்லாத்தில் கிடையாது, அன்றைக்கு உயர்ந்த குலமாக இருந்த குறைஷி என்ற குலத்தில் பிறந்து இருந்தும் அவங்களுக்கு அவ்வளவு துன்பங்களை கொடுத்தார்கள். துன்பங்களை கொடுக்கும்போது 40 வயசுல இருந்து 53 வயசு 13 ஆண்டுகள் சொந்த ஊரில் இருந்தாங்க. 40வது வயசில் இறை தூதர் என்று சொன்னார்கள். 53 வயசு வரைக்கும், அதாவது 13 ஆண்டு காலம் சொந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளவு துன்பங்களுக்கு ஆளானார்கள். அப்போ உங்களுடைய தோழர்கள்லாம் கேட்பாங்க, நபிகள் நாயகமே அளவுக்கு மேலே இருக்குதே, கொள்றாங்கள, சவுக்கால் அடிக்கிறாங்கள, சுடுமண்ணலில் போட்டு படுக்க போட்டு பாறங்களில் நெஞ்சில் வைக்கிறாங்கள, குடும்பம் அளவுக்கு மீறி போகுதே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்துக்காக நாங்கள் இவ்வளோ துன்பப்படுறோமே, இதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறாங்க. துன்பத்திற்கு உள்ளாக்கினால் பதிலடி கொடுக்கலாமா, 4 பேர் போட்டு தள்ளுவோமான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகத்தில் இவ்வளவு கொடுமைகள் பண்ணுறாங்களே, நம்ம என்ன செய்வது? அப்போ நபிகள்லாம் என்ன சொன்னாங்க? பொறுமையாக இருங்கள், சத்தியத்தை சொல்வதற்கு இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் சகித்து தான் ஆக வேண்டும். அந்த மக்கள் நல்வழிக்கு வருவது நம்முடைய நோக்கம். நபிகள்லாம் என்ன சொன்னாங்க? எந்த மக்கள் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்களும் புரிந்து கொண்டு நல்ல வழிக்கு வருவதற்குத்தான் நம்ம பிரச்சாரம் பண்றோமே தவிர பழி வாங்குறதுக்கோ பதிலடி கொடுக்கறதுக்கோ இல்லை என்று சொல்லி 13 வருஷம் அவ்வளவு துன்பங்கள். நம்ம எத்தனையோ துன்பங்கள் இந்தியாவில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வேண்டி பதிலடி கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குமாக இருந்தால் முகமது நபி அவர்கள் அந்த முடிவு எடுக்கல. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலடி கொடுக்கல, வாங்கி கொண்டார்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சகித்து கொண்டார்கள். இறுதியில் எந்த நிலை ஏற்படுதுன்னா சொந்த ஊரில் வசிக்க முடியாத அளவுக்கு விரட்டப்படுகிறார்கள். ஊரை விட்டு விரட்டி கொள்றதுக்கு திட்டம் போடுகிறார்கள். கடைசியாக ஊரை விட்டு ஓடி இன்னொரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதீனா என்கிற நகரத்துக்கு அடைக்கலமா போறாங்க. மக்காங்கிறது பிறந்த ஊர், மதீனாங்கிற ஊர் 300 கிலோமீட்டர் அப்பால உள்ள வேற ஒரு ஊர். அந்த மதீனாங்கிற ஊருக்கு நபிகள் நாயகம் போய் அங்கே ஒரு 10 ஆண்டு இருக்கிறாங்க. 23 வருஷம் அவங்க 40 வயசுல இறை தூதர்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அந்த 10 ஆண்டுகள் இருந்த அவங்களோட சேர்ந்த முஸ்லீம்கள் எல்லாரும் விரட்டப்பட்டு விட்டார்கள். அந்த ஊரில் இருந்து அனைத்து முஸ்லீம்களும், அதிகமான முஸ்லீம்கள் மக்கா விட்டு விரட்டப்பட்டாங்க. எல்லாரும் அந்த ஊரில் போய் அடைக்கலம் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஊரில் நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரம் எடுபடுது. சொந்த ஊரில் எடுபடாத அளவுக்கு அந்த புகுந்த ஊரில் நிறைய மக்கள் ஆதரவாளர் ஆகிடுறாங்க. ஆதரவாளர் என்ன நடக்கும்? ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ஊருடைய தலைமைத்துவம் நபிகள் நாயகத்துக்கு வருது. அதிகமான மக்கள் சேர்ந்து என்னவாக அவங்க தலைவர் ஆகிடுவாங்கல்ல. அதிகமான மக்கள் நபிகள் நாயகத்துடைய மார்க்கத்தை ஏற்ற உடனே அந்த ஊருக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலைமை நபிகள் நாயகத்துக்கு வருகிறது. அப்போ அந்த மேலும் மேலும் பக்கத்து ஊர் சுற்றி ஒருத்தர் எல்லாமே இந்த கொள்கை பிடித்திருக்க போய் கூட்டம் கூட்டமாக சேர்றாங்க. நபிகள் நாயகத்துக்கு ஒழுக்கம், நேர்மை, அவங்க நியாயம் வழங்கினது, எல்லாரையும் போல மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தது, தன்னை கூட கடவுளாக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு விஷயம், மதத்தை சொல்லி மக்கள்கிட்ட சுரண்டாமல் இருந்தது, ஏமாத்தாமல் இருந்தது, இதெல்லாம் மக்களுக்கு விரும்பி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி வந்த பிறகு இவங்களை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகள் எந்த ஊரில் விரட்டி விட்டாங்களோ மக்கா, அவர்கள் படையெடுத்து வர்றாங்க. எங்க? நபிகள் நாயகர்கள் ஊருக்கு.
அப்போ தான் நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குறாங்க. 13 வருஷம் அவங்க வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. வேற ஊருக்கு போய் ஒரு அரசை நிறுவிய பிறகு எதிரிகள் சண்டைக்கு வரும் பொழுது அவங்க எதிர்த்து தாக்குதல் நடத்தவில்லை என்று சொன்னால் அப்பாவிகள் கொல்லப்பட்டுருவாங்க, பெண்கள் கொல்லப்படுவாங்க, சிறுவர்கள் முதியவர்கள் கொல்லப்படுவாங்க. அப்ப சிவிலியன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி நம்முடைய நாட்டை உருவாக்கின பிறகு அதை எதிர்த்து போர் செய்ய யாராவது வருவார்களே ஆனால் அவர்களை எதிர்த்து ஆயுதம் தூக்குங்கள். நீங்க ஆயுதம் தூக்கணும், அந்த நாட்டு தலைவருக்கு தகுதி இல்லை. இப்ப நம்ம நாட்டில் பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்து என்ன செய்யணும்? கை கட்டி இருக்க முடியுமா? சண்டைக்கு வந்து திருப்பி தான் அடிக்கணும். ராணுவம் திருப்பி அடிக்கலன்னா நமக்கு தானே பாதிப்பு. அதை தாண்டி உள்ள வந்துருவாங்களே, நாட்டு மக்களுக்கு ஆபத்தா போயிருமே. அப்ப நாட்டு மக்களுக்கு பாதிப்பு என்கிற வரக்கூடிய நேரத்தில் நாட்டை ஆளுகிற அதிபர் என்கிற முறையில் நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினார்கள். அவங்களே தளபதியாக நின்றார்கள், அவங்களே வாளை சுழற்றினார்கள், அவங்களே களத்துக்கு போன உத்தரவிட்டு ஒதுங்கி நிற்கல, அவங்களே மக்களை திரட்டி கொண்டு போய் யுத்தம் செஞ்சார்கள். இப்படி மக்காவில் இருந்து படையெடுத்து வந்து சுற்று வட்டாரத்தில் படையெடுத்து வந்து இஸ்லாமிய அரசை நசுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் மக்களை காப்பதற்காக நபிகள் ஆயுதம் தூக்கினாங்க. 13 வருஷம் ஆயுதம் தூக்கவில்லை. கடைசி 10 வருஷம் சண்டைக்கு வரும் பொழுது, பிற நாட்டவர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது ஆயுதம் தூக்கினார்கள். எங்களில் உள்ள சில கிறுக்கைங்க என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா, வீர யுத்தம் பண்ணாங்களா இல்லையா, புனித போர் செஞ்சாங்களா இல்லையா, நாங்கள் செய்கிறோங்கிறான். இவன் நாடு வச்சிருக்கிறானா, இவங்கிட்ட ஆட்சி இருக்குதா, இவங்கிட்ட அதிகாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் 13 வருஷம் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். 13 வருஷம் ஆட்சி கிடையாது. ஆட்சி இல்லாமல் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? எவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்டார்கள். எப்ப யுத்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தார்கள்? தனி நாடு உருவாக்கிய பிறகு அந்த நாட்டில் நிம்மதியாக வாழ விடாமல் படை திரட்டி வந்து தாக்க வரும் பொழுது அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா, எதிர்த்தாக்குதல் கொண்டு பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதுல மாவீரராக திகழ்ந்தார்கள். அது போர்க்களத்தில் வந்து அந்த வெட்டு குத்தலாம் அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் களத்தில் நின்று என்ன செஞ்சாங்க? எதிரிகளை முறியடிக்கக்கூடிய வீரராகவும் திகழ்ந்தார்கள். இப்ப இஸ்லாத்தில் யுத்தம் ஆயுதம் தூக்குறது இருக்கிறது. யார் ஆயுதம் தூக்க வேண்டும்? இந்த சம்பவத்தில் உங்களுக்கு வழங்கி போயிடும். நம்ம ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நிறுவி நம்ம கையில் ஒரு கவர்மெண்ட் இறைவன் கொடுப்பானேயானால் அப்போ அந்த மக்களை காப்பாற்றுகிற பொறுப்பு அந்த அரசாங்கத்துக்கு வந்து விடுகிறது. அவர்கள் யுத்தம் செய்தான் ஆக வேண்டும். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளதா? இல்லை, எல்லா மதத்திலும் இது நடந்திருக்கிறது. எல்லா மதத்திலும் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இப்போ ராமருங்கிறோம், அவர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? பண்ணார். ஏன்? அவருடைய மனைவியை வந்து இன்னொரு நாட்டுக்காரன் கடத்திக்கிட்டு போயிட்டான் என்கிற ஒரு அடிப்படையில் இலங்கையின் மீது அவர் நெஞ்சாரு படையெடுத்து சென்றாரு, ஸ்ரீலங்காவில் படையெடுத்து போனார்னு அப்போ நம்புகிறோம். அப்போ அது வந்து ஏன் செஞ்சாரு? அவன் ஏன் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகிறான்? அதான காரணம். அப்போ ஒரு நாட்டில் உள்ளவன் அத்துமீறும் பொழுது இவங்க செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மகாபாரதத்தில் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அவங்களாம் ஒரு நியாயம் என்று நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் படை திரட்டி போனார்களே ஆனால் அது தீவிரவாதம் கிடையாது, அது பயங்கரவாதம் கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டது பயங்கரவாதமா? இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கமும் அவனுடைய நியாயத்துக்கு அவனும் இவங்களுடைய நியாயத்துக்கு இவங்களும் சண்டை போட்டார்களே, அதுக்கு ஒரு யுத்தம், அதுக்கு பயங்கரமா தீவிரவாதத்தில் சொல்ல முடியாது. இப்போ நபிகள் நாயகம் செஞ்ச யுத்தங்கள் எல்லாமே அவர்கள் அதிபராக இருந்த கடைசி 10 ஆண்டுகளில் தான், நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக இருந்த காலத்தில் தான் நாட்டை பாதுகாப்பதற்காக எதிரிகள் படையெடுத்து வரும் பொழுது செய்திருக்கிறார்கள். அந்த நிலை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. இந்திய முஸ்லீமுக்கு இருக்குதா? பாகிஸ்தான் முஸ்லீம் இருக்கா? பாகிஸ்தானில் இஸ்லாமிய அரசு இருக்குதா? முஸ்லீம்கள் ஆட்சி பண்றாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் இருக்கிறானா? இல்லை, பேருக்கு முஸ்லீமா இருக்கானே தவிர அவன்கிட்டையும் குரான் படியான வாழ்க்கை கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய போதனைப்படி அவனும் நடப்பது கிடையாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்குமே ஆனால் அவர்கள் வந்து இப்போ இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இப்போ நபிகள் நாயகத்தினுடைய அடிப்படையில் வரலாறு 2 அம்சம் இருக்கு, விளங்கிட்டீங்களா? ஒரு அம்சம் 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பொறுமை 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 என்று 13 வருஷம் பொறுமையாக இருந்தார்கள். அப்போ இந்தியாவிலேயே மற்ற பகுதியில் முஸ்லீம்களுடைய கடமை என்ன? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவங்க பிற மதத்தவர்கள் அவங்க அத்துமீறி நமக்கு ஏதாவது செஞ்சாலும் பொறுமையாக இருந்து புரிய வைக்கணும். ஏப்போ நாங்கள் என்னப்பா செஞ்சோம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை தான் ஆட்சி அதிகாரம் இல்லாத முஸ்லிம் மக்களுக்கு இருக்கே தவிர எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் குண்டு வைக்கிறது ஆயுதம் தூக்குறது அனுமதி கிடையாது. இது நபிகள் நாயக வரலாறுல கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த போர்க்களம் நடக்கல, போர்க்களத்தில் கூட எந்த ஒரு விதிமுறையும் இல்லைன்னு எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்க. போர் தர்மம்னு தனியாக வச்சிருக்கிறாங்க.
பொதுவாக ஒருத்தனை கொல்லக்கூடாதுங்க. போர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கொல்லலாம். கொல்றது தானே போர், மாலை போடுறதா போர். போர் தர்மங்கிற அடிப்படையில் கொலை செய்கிறோம். கொலை செய்யும் பொழுது பெண்களை கொள்ளுவாங்க, முதியோர்களை கொள்ளுவாங்க, உள்ள பூந்து மதகுருமாலை கொள்ளுவாங்க, பொது சொத்துக்களை சேதமாக்குவாங்க, நீர்நிலைகளில் யானை விட்டு கலக்குவாங்க, விவசாயத்தில் அழிப்பாங்க. ஒரு நாட்டை வெற்றி கொண்டார்களே ஆனால் இன்னொரு நாட்டுக்காரங்க இதெல்லாம் செய்வாங்க. நபிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? போருக்கு போகும் பொழுது கூட எக்காரணம் கொண்டும் போரில் பெண்களை கொள்ளாதீர்கள். போருக்கு சென்றால் குழந்தைகளை கொல்லக்கூடாது, போருக்கு சென்றால் போரில் சம்பந்தப்படாத முதியவர்களை கொல்லக்கூடாது, போருக்கு சென்றால் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. யார் சண்டைக்கு வந்து நிற்கிறார்களோ அவங்களோட மட்டும்தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த நிறைய உறுதியாக கற்றுக் கொடுத்தாங்க மக்களுக்கு. போரில் கூட இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறானாப்பா, யார் சாவுறாதுல? பொதுமக்கள் தானே சாவுறாங்க. இதை இஸ்லாம் ஆதரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நபிகள் நாயகத்துடைய போதனையை படிக்காம நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினார்கள். தூக்க தான் செஞ்சாங்க, யாரும் இல்லைண்டா. நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினது எப்போ, எதுக்கு, ஏன் ஆயுதம் தூக்கவில்லை? 13 வருஷம். 13 வருஷம் ஆயுதம் தூக்காமல் அந்த மக்காவில் அவ்வளோ கஷ்டப்பட்டார்களே. ஆட்சி இல்லை, ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுதுதான் மக்களை காப்பாற்றுற சுமை ஒருத்தருக்கு வரும். அப்படி இல்லாத வரைக்கும் அவருடைய கடமை என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு புரிய வைப்பது தான். இப்படி பொறுமை காத்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகத்தை ஒட்டுமொத்த அரபு தீபகற்பம் ஏற்றுக்கொண்டது. அவங்க மரணிக்கிற நேரத்தில், நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் இந்தியா இருக்க இந்த நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் மரணித்தாங்க. குறுகிய ஒரு 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் என்றால் இந்தியா போன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக ஆகித்தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். ஏன் அதிபராக ஆக முடிந்தது? அந்த சிறப்பான ஆட்சியை நோக்கி மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் செஞ்சார்களே தவிர மற்ற பகுதியில் பொறுமை காக்க சொன்னார்கள். அப்போ பொறுமை காக்கிறது என்று ஒரு இஸ்லாத்தில் ஒரு நிலை இருக்கிறது, ஆயுதம் தாங்குதல் என்று ஒரு நிலை இருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு மட்டுமில்லை, உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இப்போ சீனாக்காரன் வந்து நம்ம அடிக்க, சீனாவுக்கு இந்தியாவுக்கும் சண்டை, சீனாவுக்கு இந்தியாவுக்கு இது நடக்குதுங்க. அந்த நேரத்தில் 10 சீனாக்காரன் என்ன செய்யறான், நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வர்றான், நம்ம போட்டு அவன் அடிக்கலாமா? இந்தியாவுக்கு சீனாவுக்கு சண்டை நடந்து அதுக்கு அர்த்தம் என்ன? இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கு தான் சண்டை. சீனாக்காரன் நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கான், இதுதான் சாக்கண்டு. சீனாக்காரன் நம்ம அடிக்கலாம், இவன் சண்டைக்கு வந்தவனா? அவன் சீனாவில் பிறந்தவனா இருக்கலாம், அதுக்காண்டு போய் அடிப்போமா? அந்த மாதிரி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யுத்தம் சண்டை என்றெல்லாம் இரு நாடுகளுக்கு இடையில் தான் இருக்க வேண்டுமே தவிர நபர்களுக்கு மத்தியில எல்லாம் ஆயுதம் தூக்கிட்டு இதான் ஜிஹாது, புனித போர் என்று சொல்வார்களே, ஆனால் அவங்க அறியாமையில் இருக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, குரான்லையும் கிடையாது, நபிகள் நாயகத்துடைய போதனையிலையும் கிடையாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் இஸ்லாம் இந்த தீவிரவாதத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து பார்க்குறது. இது போக பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுக்குறது. என்ன கொடுக்குது? ஒரு பெண்ணு நிறைய நகை அணிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான், அதை வந்து அபகரிக்க வர்றாங்க, 2 பேர் சேர்ந்தா கொத்தியை கொடுக்குறாங்க. 7 சொன்னால் அந்த பொம்பளைக்கு முடியும் என்று சொன்னால் அவன் கத்தியை பிடிக்கிட்டு ஒரேடியை குத்தி கொண்டு விடலாம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஏன் மண் குத்தில தூண மாளிகை போக ஷஹீத், தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி. இப்போ என் சொத்தை கைப்பற்ற வரும் பொழுது காப்பாற்றுறதுக்காக வேண்டி அல்ல என்னை கத்திரத்து ஒரு குத்த வர்றான், அவனை திருப்பி குத்துறான், என்னை குத்தி விடுவான். தற்காப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து நம்ம நாட்டில் அனுமதி இருக்கிறது, உலக நாடுகளில் பூரா அந்த அனுமதி இருக்கிறது. திருட வந்து நுழைஞ்சி உங்களை குத்த வீட்டுக்குள்ளே கொல்ல வர்றான், முடிஞ்சால் உங்களுக்கு முடியுமானால் ஒரே பட அறுவாலத்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே கொலை கேஸ் வராது. ஏன்? நீங்கள் கொலை செய்யறதுக்காக கொல்லலை, நீங்கள் அவனை கொல்லறட உங்களை கொண்டிருப்பாங்க. உங்களை கொல்வதற்காக வீடு புகுந்து உங்களை தாக்க முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் சும்மா கையை கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு போயிடுவான். அப்போ உங்களை காத்து இல்லாமல் நாத்திகர்களுக்கு இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது, இஸ்லாத்தில் இருக்கிறது, அனைத்து நாட்டிலும் இருக்கிறது. உலக நாடுகள்லாம் இதுதான் சட்டம். தற்காப்புக்காக கொண்டுட்டான்னு சொன்னால் அது கொலை கிடையாது. இந்த மாதிரியான ஒன்றுக்கு தான் தனி நபர்கள் ஆயுதம் தூக்கலாம். நம்மை கொன்று வருவார்கள் என்ற நிலையில் மாத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உரிமை எல்லா மதத்திலும் எல்லா நாட்டிலும் இருப்பது போல இஸ்லாத்திலும் குற்றம் இல்லை. அதுதான் இருக்கே தவிர இவங்க ஒரு இப்போ குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஏதாவது ஆயுதம் தூக்கிட்டு கொண்டு வைக்கிறது, 4 பேர் கொள்வது, இந்த முதுகு பின்னாடி வெட்டிட்டு ஓடுற, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் என்ன இல்லை, அனுமதியே கிடையாது, இடமே கிடையாது. தப்பாக விளங்கிட்டு எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, குரானில் உள்ளபடி நடக்காமல் நபி சொன்னபடி நடக்காமல் இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு அது இஸ்லாமிய கலரை பூசுகிறாங்க. அதுதான் இதில் உள்ள விஷயம்.